வெல்கம் டு காய்க்குட்டி நன்னவா பயனுள்ள தகவல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வீடியோ போடலை, அதாவது இடம் பிரிச்சிருக்கேன். அது வீடு கட்டணும்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என் பொண்ணு பாருங்கள் நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கா. இது வந்து எங்கள் தாத்தா வீடு. எங்கள் அம்மா தான் வந்து 30 வருஷமாக, அதாவது தாத்தாவும் பாட்டியும் பார்த்தாங்க. அப்போ வந்து எந்த மாமாவும் எந்த பிரச்சனையும் பண்ணலை. அது பெரிய மாமாவும் பெரிய மாமா ஒய்ஃபும் சரி, அவங்க பொண்ணு பையன் யாருமே வந்து எட்டி பார்த்ததே கிடையாது தாத்தா பாட்டியை. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இடம் இருக்குங்க. இவ்வளோ பெரிய இடத்துல அப்போ தாத்தா பாட்டி இருக்கும்போது வந்து நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருந்திருக்கலாமே. சாலை போட்டு இருந்திருக்கலாம், இல்லை வீடு கட்டி கூட இருந்திருக்கலாம். அப்போவே தாத்தா பாட்டி இருக்கும்போதே பிரித்து விடுங்கன்னு வந்து கேட்டிருக்கலாங்க. எங்கள் அம்மா வந்து 30 வருஷமாக இருந்திருக்காங்க. தாத்தா பாட்டி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, அம்மா வந்து வேறு பக்கம் இடம் வாங்குறதா இருந்துச்சுங்க. பாட்டி இருந்துட்டு இதையவே சரி பண்ணி இருமா, நாளைக்கு நான் இறந்தேன் அப்படின்னா, நாங்கள் இறந்தோம் அப்படின்னா எங்களை தூக்கி போட்டு அழுக கூட வீடு சரியில்லை, எல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொன்னதுனால, ரொம்ப கம்மல் பண்ணி கேட்டதுனால அந்த இடம் வாங்குகிற அமௌண்ட்டை போட்டு அம்மா இந்த வீட்டை ரெடி பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சு அங்கேயே இருந்தாங்க கடைசி வரைக்கும். அம்மா தான் வந்து பாட்டி தாத்தாவை பார்த்தாங்க. நானும் என் தங்கச்சியுமே வந்து தாத்தாவும் பாட்டியும் பார்த்தோம். லாஸ்ட்டாக தாத்தா இறக்கும்போது கூட நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கால் பண்ணி சொன்னோம், தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு. அப்போ யாருமே வரலைங்க. தாத்தாவை லாஸ்ட்டாக சொன்னால் நம்ப மாட்டேங்க, லாஸ்ட்டாக நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் தாத்தாவை வந்து அவர் இறந்ததுமே அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு எல்லாம் பண்ணி நாங்கள் படுக்க வச்சதுக்கப்புறமே தான் எல்லாருமே வந்தாங்க. இந்த அம்மா ஒன்று இப்போ வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த அம்மா தான் வந்து பெரிய மாமா ஒய்ஃபுங்க. இந்த வீடியோலாம் நான் போடக்கூடாது அப்படின்னு நினச்சேன், மனசு கேட்கலைங்க. எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த அம்மா வந்து எல்லாரையும் ஊட்டி விட்டு, நல்லா இருந்தவங்க எல்லாரையும், சின்ன மாமா வீடு, சின்ன மாமா பொண்ணு பையன் எல்லாரையும் ஊட்டி விட்டு பயங்கர பிரச்சனை பண்ணி பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்தி எங்கள் அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க. எங்கள் அம்மாவை மட்டும் இல்லாமல் எங்களையும் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த வீட்டை நாங்கள் பிரிக்கவே கூடாதுன்னு இருந்தோம். சரிம்மா, அது 30 வருஷமாக நாம் இருந்தது. எங்கள் அம்மா 3 மாதமாக இருக்கும்போது செம்மண்ணால் கட்டின வீடுங்க இந்த வீடு. அதை வந்து நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழகாக நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். இது பிரிக்க மனசு இல்லை. சரி, அதுக்கு நாங்கள் வந்து அப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30,000 செலவாயிருக்கு. ஒரு 50,000 கொடுத்துருங்க, முடியல அப்படின்னா ஒரு 30,000 கொடுத்துட்டு இந்த வீட்டில் நீங்களே குடியிருந்துங்க, அவங்களுக்கு வர பங்கு தாங்க அது மூத்த மாமா, சரின்னு அப்படி வச்சுக்க அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் தர முடியாது, வேணால் ஒரு 10,000 தரேன், நாங்கள் போட்ட பிச்சையில் தானே நீ 30 வருஷமாக இருந்த, 30 வருஷமாக வாடகை கொடுத்துருந்தா எத்தனை கொடுத்துருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவை பயங்கரமாக திட்டி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, கூட பிறந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இடத்து பிரச்சனை வருது அப்படின்னா, யாராக இருந்தாலும் வீடியோ பார்க்குறாங்க சொல்கிறேங்க, இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் அக்கா தங்கச்சி, உங்கள் அண்ணன் தம்பிகளை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அவங்களுக்கு நிறையா பண்ணியிருப்பீங்க, அவங்க உங்களுக்கு நிறையா பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே அந்த ஒரு உரிமையை யாரும் விட்டு கொடுத்துறாதீங்க. நம்ம பேசிக்கணுங்க, எதாக இருந்தாலும் நம்மளோட பசங்க பொண்ணுங்களை விட்டு பேசுனீங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருங்க. பாருங்கள், வீடு அலங்கோலமாக ஆகிப்போச்சு, எல்லாம் பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பெரிய மாமா ஒய்ஃப் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் என்னமோ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வருதுங்க. அது நமக்கு ஒத்துக்காது. நமக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு டைம் போனதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வீட்டை வந்து பிரிக்க முடியாமல் மனசே இல்லாமல் பிரித்து நாங்களும் அமௌண்ட்டு பேசி பார்த்தோம். இந்த இடத்துக்கு உண்டான அமௌண்ட்டு கொடுத்துட்றோம், நாங்களே இருந்துக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நீ இடத்த காலி வேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஸாக பேசி திட்டுறதெல்லாம் திட்டி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. யாராக இருந்தாலும் கூட பிறந்தவங்கள தயவு செஞ்சு யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.